ஆனா அந்த மேரேஜ்ல வந்து பண்ணது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா அவங்க தான். எப்படின்னா கேட்டரிங் சர்வீஸ்ல அவங்க மேனேஜர் கிட்ட போய் பேசுறாங்க. அவங்க கேக்குறாங்க, என்னம்மா நீ வந்திருக்க, உங்க அப்பா வரலையா அப்படின்னு சொல்லி. இல்ல அப்பா இருக்காங்க, பட் ஆனா பெருசா பேச மாட்டாங்க, நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க சிஸ்டரும் தான் போனது. எல்லாமே வந்து ஒன்னொன்னா நானே பார்த்து, நானும் என் தங்கச்சியும் பார்த்து பார்த்து பண்ணதுதான். இப்போ வரைக்கும் நான் எங்க போய் பண்ணேன், யாருக்கிட்டலாம் போய் பேசினேன், எதுவுமே என் அப்பாவுக்கு தெரியாது. இதே கொடுமை என்னன்னா, நான் ரிசப்ஷன்ல வந்து போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒருத்தர் சைட்ல, அம்மா அந்த ஃபைனல் பேமெண்ட் எப்பமா பண்ணுவேன் அந்த கேட்டரிங் சர்வீஸ்க்கு. இது எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கவே கூடாது. எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட்ல நடந்திருக்கணும். அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாம அந்த இடம் போகணும். அதுவுமே எனக்கு இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டோமா, எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ்டாக நடந்துச்சா, இதெல்லாமே தான் என் மைண்டில் அப்போ ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து ட்ராமா தான். இதுவுமே எனக்கு ஒரு பெரிய விஷயம்தான். பார்க்குறப்ப ஆசையாக இருந்துச்சு. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து முன்னாடி நின்று இவருக்காக வந்து எல்லாமே பண்ணது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்க்க. ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி இல்லை. அதுதான் ஆக்சுவலி அவங்க பண்ணுறது ரொம்ப நார்மல். ஏன் எனக்கு பண்ணுறது தான் வந்து ரொம்ப அப்நார்மல். அந்த நார்மலான லைஃப் ஏன் நமக்கு இல்லை. என் அப்பா என்னடானா கல்யாணத்தில் ஏதோ நம்ம கெஸ்ட்டாக வந்திருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்து ஐயர் கேட்டுகிட்டே இருக்காரு, எங்கம்மா உன் அப்பா வர சொல்லுமா, அந்த கன்னியாதானம்லாம் பண்ணுவாங்களா, அதுக்கு கூப்பிட்றாங்க. அவர் எங்கேயோ அவங்க தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என் அம்மா வந்து எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்காங்க. இது எதுவுமே நான் என் தங்கச்சிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க, நான் சின்ன வயசில் நான் நிறைய ஃபேஸ் பண்ண ட்ராமா, நானும் தங்கச்சி நிறைய உள்ளே போனோம், அந்த மாதிரிலாம். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த சைல்ட்ஹுட் ஃபேஸ்ன்றது? ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேஸு. லைஃப்பில் மறக்க முடியாதது அப்படின்னாலே சைல்ட்ஹுட் அப்படின்றது தான். ஏன்னா எல்லாராலையுமே வந்து அந்த மாதிரி ஃபேஸை வந்து கோத்ரூ பண்ண முடியுமானா அது முடியாது. ஸோ அதை நாங்கள் 2 பேருமே அனுபவிக்கும் போது ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. ஏன் நமக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது இருந்தது. அது ஒரு டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஒரு நல்ல லவ் அண்ட் கேர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்போம். நமக்கு அது சுத்தமாக கிடைக்கல அப்படின்ற போது நம்ம வாழ்க்கையே வந்து என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, பேரண்ட்ஸ் இருந்துமே இல்லைன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அக்கா இருந்ததுனால தான் 2 பேருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே வந்து அந்த லவ் அண்ட் கேர் எங்களுக்குள்ள வந்து நாங்கள் வந்து பரிமாறிக்கிட்டோம். அதனால தான் என்னமோ நான் இப்போ வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கேன். அது கடைசியாக அப்பா அம்மா கிட்ட எப்போ பேசுறது? பேசி இருக்கு, ரொம்ப மாசம் இருக்கு ஆயிடுச்சு. அப்பா கிட்ட டெய்லி பேசிட்டு தான் இருக்கும். அப்பா டெய்லி வருவாங்க. அப்பா வந்து எப்படின்னா அவங்க சண்டை போடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஃபால்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் அமைதியாக போயிடுவார். இப்போ அவங்களுக்குள்ள என்னென்னா ஏதோ ஒரு ஈகோ, எல்லா சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி சண்டை போடுறது இந்த மாதிரி. அது மேபி அவங்க சின்ன வயசுல ஏதாவது ட்ராமா இருக்கா. இப்போ நான் சைக்காலஜிஸ்ட்கிட்டையும் நிறைய பேர்ட்ட கேட்டேன், கன்சல்ட் பண்ணேன். இது எதாவது சரி பண்ண முடியுமா, இது ஏன் அவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னா, இது வந்து சைக்காலஜிக்கலாக வந்து 10% தான் சொல்ல முடியும், மற்ற எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈகோ நிறையா இருக்குது இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, அவங்களே செல்ஃப் ரியலைசேஷன் தான் பண்ணணும். இப்போ என் அப்பா வந்து ரொம்ப டார்க்காக இருப்பாங்க, சரிங்களா. கல்யாணம் பண்ணியாச்சு, 2 குழந்தை நாயாச்சு, இனிமேல் அவர் தான் அப்படின்னாது இருக்கலாம். அது இல்லை. பக்கத்தில் போகும்போது இந்த டோன்லாம் வச்சு பேசுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் வந்து அவர் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்லியாக பேச முடியாது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு கேஷுவல் டாக்கே பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்காது. ஸோ சின்ன வயசுலேருந்தே அக்கா தான் எனக்கு எல்லாமே. ரொம்ப சைல்ட்ஹுட்லேருந்து அவள் சொல்லி கொடுக்குறது எல்லாமே அவளோட மூலியமாக தான் நான் வளர்ந்தது. பேரண்ட்ஸோட இதை விட அக்கா வளர்த்தது தான் எனக்கு அதிகம். அதுவும் எஸ்பெஷலி மேரேஜ் ஆன பிறகு வந்து அது இன்னும் ட்ரமாட்டிக் தான் எனக்கு. ஏன்னா நாங்கள் தனியாக இருக்கும்போது இன்னும் வந்து சிச்சுவேஷன் வேர்சனாக தான் ஆகும். நான் அப்போ இவங்களுக்கு கால் பண்ணி நான் பேசும்போது அது இன்னும் தான் பிரச்சனையாகும். எது வந்தாலும் நீ அவளுக்கு கால் பண்ணி சொல்லிடுவ, எது வந்தாலும் நீ என்னால தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ எல்லா சிச்சுவேஷன்லையும் அக்கா இருப்பாங்க. அந்த டைம் கூட லேட் நைட்னா கூட வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, 2 பேருமே அன்டைமில் வந்து என்னை வந்து மீட்டுட்டு போவாங்க. அக்கா மட்டுமே இல்லை, அண்ணாவுமே வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் அவங்க கூட இருக்கேன். இவரோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாருமே இவரை மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஸோ பார்ட்னர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கும். ஸோ எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பார்க்காதது வந்து இந்த கப்பிள் கிட்ட நான் பார்த்தேன், அந்த ஒரு லவ் அண்ட் கேர். ஸோ லயா வந்து ரொம்ப லக்கி. நிறையா வாட்டி நான் யோசிப்பேன், நம்ம லயாவாக இருக்கக்கூடாதா,
ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு அந்த மாதிரி அன்பு கிடைக்கல. எனக்கு என் அக்கா கிட்ட இருந்து அன்பு கிடைச்சது இல்லைன்னு, பட் நான் அந்த 25 இயர்ஸ் போயிடுச்சுல, அது திரும்ப எனக்கு கிடைக்காதுல்ல. அக்கா வந்து லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சப்போ பயமா இருந்தது, ஹாப்பியா இருந்தது? அப்ப நான் சொல்றேன் ரெண்டுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு சொல்லும் போது என்னடா அக்கா லவ் பண்ணேன்னு சொல்லிட்டாலே, ஆக்சுவலி எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைம், இப்பயும் இல்லை தான். அவங்க சொல்லும் போது லவ் பண்ணுறாளா, சரி ஓகே அப்படின்னு நான் அதை பெருசாக எடுத்துக்கல, நான் கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என் பர்த்டே அப்போ தான் அண்ணா வந்தார். ஸோ யூஸ்வலாக அண்ணான்னு தான் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால இப்போ வரையும் நான் அண்ணான்னு தான் கூப்பிடுறேன். அப்படிதான் எனக்கு அவரை தெரியும். நல்ல விஷயம் என் அக்கா வாழ்க்கையில பண்ணதுன்னா இவரை கல்யாணம் பண்ணது, அதுதான் நான் சொல்லுவேன். அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி கல்யாணம் ஆகி போயிட்டேன், கண்டிப்பா தனியா இருந்திருப்பீங்க நீங்க அந்த கொஞ்சம் கால் கிளாப்ல. ஆமா. அப்போ இவ்வளவு தனியா ஃபீல் பண்ணீங்க கூடயே சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க, எப்படி இருந்தது அப்போ? ஐயோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். என்னோட மென்டல் பீஸ் சுத்தமா இல்லாம இருந்துச்சு. ஏன்னா நான் என்னால் நினைச்சே பார்க்க முடியல, சிங்கிள் சைல்டா அந்த வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் சர்வை பண்ணியிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் அவ்வளோ வருஷமும் ஒரு 21 இயர்ஸ் வந்து நான் அக்காவோட இருந்துட்டு திடீர்னு என்னை விட்டுட்டு போனோன்னா ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டேன். எல்லாமே நான் அக்காவோட டிபெண்டன்ஸிலே இருந்தேன். ஒரு எக்ஸ்ட்ரீம்ல எனக்கு சூசைடே பண்ணிக்கலாமோ, சீரியஸா நான் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னால் அங்கே இருக்க முடியல, சர்வை பண்ண முடியல. சின்னதாக நம்ம ஏதாவது பண்ணிட்டாலுமே அங்கே பெரிய இஷ்யூவா கிளம்பிரும். ஓகேங்களா, இப்போ நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன், ஒரு ஃபோனை எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எனக்கு இப்போ எதுக்கு ஃபோன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு, ஃபோனு தானே, என் ஃபோனை நான் எடுத்துட்டு வரேன், உன் நம்பர் வாங்குவாங்க, சரி வாங்கட்டும், அப்புறம் கான்டாக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை இருக்கும். ஒரு ரிலேஷன், ஒரு கசின்ஸ் இதெல்லாம் இல்லாமலே போயிடுச்சு. இதனால எங்கேயுமே இதனால நாங்கள் போனதில்லை. அவங்க எப்பவுமே என்னன்னா, நீ சின்ன பொண்ணு, நீ எல்லாம் நியாயமா இருந்தாலும் பேசக்கூடாது, அதுதான். பட் நான் அப்படி இல்லை, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுருவேன். அது கேட்டு வீட்டில் வந்து சண்டே ஆகிடும். ஏன்னா அவசரஸ்ட்டு ஒரு நாள் பண்ணி வச்சுட்டாங்க. சம்டைம்ஸ் கேஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுருவாங்க வீட்டில் சண்டை வந்துருச்சுன்னா. நான் எப்படின்னா அப்போ ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள். இப்போ இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கூட அப்படி எனக்கு கிடையாது. ஒரு ரெகுலேட்டர் கூட நான் ஆன் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி நான் வளர்ந்த பொண்ணு. ஸோ அவங்க கேஸ்லாம் ஆன் பண்ணாங்கன்னா நான் வந்து அவங்க காலில் விழுந்து அவங்கள பிடிச்சி நான் அழுவேன். அந்த மாதிரிலாம் நிறையா நான் நடந்திருக்கு. நீங்க 2 பேருமே சொல்லலையா, இல்ல எங்களுக்கு முடியல, எங்களுக்கு மென்டலா பீஸ் போகுது இந்த வீட்டுல, நம்ம அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும், அந்த இனிஷியேட்டிவ் எப்பவுமே எடுத்தது? 1000 தடவை சொல்லியாச்சு, 1000 தடவை சொல்லியாச்சு. அவங்களுக்கு அவங்க ஈகோ, அவங்க பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட். பிள்ளைங்களை பத்தி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யோசனை இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் தாட்ஸ், என் புருஷன் இப்படி இருக்கான் அதனால எனக்கும் வருது. அவங்க இவ்வளவு சண்டை வருது, ஸோ பிரிஞ்சிடலாம்ல அவங்க, அது வில் பி பெட்டர்ல. அப்பா கிட்ட இதை நான் சொல்லியிருக்கேன், நீங்க 2 பேரும் இருக்கீங்களேடா, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணணுமே. இப்போ இருக்க டைம்ல வந்து சின்ன அம்மா இருக்காங்க ஆனா வந்து கூட இல்லை அப்படின்னு சொன்னா யாரு வந்து பையன் கொடுப்பா? சரிங்களா, நீங்க உங்க 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கேன். அவ வந்து என்னை நம்பி வந்துட்டா, நான் தான் வந்து அவ தான் வேணும், அப்பா தான் அவ தான் வேணும்னு கல்யாணம் பண்ணி வந்தாராம். அவங்க வேணும்னு கல்யாணம் பண்ணி வந்தனால நான் கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் அது என்னோடவே போட்டு நான் அவளோடவே இருந்துடுறேன். இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வருவாரு, லயாவோட விளையாடுவாரு, ஆனா உட்காந்து சாப்பிடவே மாட்டாரு. அம்மாவா பொறுப்புகள்லாம் கரெக்டா பண்ணியிருப்பாங்களா? உங்களுக்கு என்ன பொறுப்பு? லைக் எக்ஸாம்பிள் பொண்ணுங்களா இருக்கும், நம்ம ஏஜ்னா நம்மளுக்கு தெரியாது, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் அம்மா தானே சொல்லி கொடுப்பாங்க. இல்ல கர்ப்பமானாலும் சரி சொல்லிலாம் எதுவும் கொடுத்ததில்ல எங்களுக்கு. இப்போ நாங்க ஏஜ் அட்டன் பண்றப்ப வந்து வீட்டுல வந்து சொன்னோம், என் அம்மா வந்து கீழே இருக்கவங்க ஹவுஸ் ஓனர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணாங்க. சரி, எதுவுமே பண்ணல. எனக்குமே சேம் அதுதான். அவங்களுக்கு எனக்கு கிராண்டா எங்க அப்பா வந்து மண்டபத்துல எல்லாம் வச்சு பண்ணாரு, என் பொண்ணுக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அதுவுமே இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஃபீல் பண்றது அதை ஏன் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா ரிட்டர்ன் வரப்ப அவ்வளோ சண்டை 2 பேரும். அன்னைக்கு எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டே இல்லை, இப்போ வரைக்கும் அதை மறக்க முடியாது. அவ்வளோ சண்டை. நைட்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும், அந்த ஆட்டோலையும் அவ்வளோ சண்டை. ஸோ எனக்கு அதுக்கப்புறமா வந்து இவங்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு நல்ல விஷயம் வெளியே கூட நான் வந்து ஆசையப்பட மாட்டேன். எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், ஃபேமிலியாக போகணும், எனக்கும் ஆசை இருக்குது ஆக்சுவலி. ஆனால் போனால் என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், அந்த ஒரு நாள் மட்டும் எங்கள் லைஃப்பில் வந்துகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு ஃபேமிலியாக அந்த மாதிரி நாள் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. எதுவுமே ஒரு ஹாப்பி எண்டிங்காகவே இருக்காது. அதனால நான் சொல்கிறதுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை. ஈவன் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலுமே அந்த ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது இவங்க மேரேஜ் இல்லைனா அவங்களோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே பக்காவாக தெரியும் அவங்களோட எக்ஸ்பிரஷன். அப்படியே அவர் பக்கத்துலேயே நிற்க பிடிக்காது, தள்ளி ஒரு 2 இன்ச் தள்ளி தான் நிற்பாங்க. அம்மானா ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஹாப்பினஸோட இருப்பாங்க, அது அங்கே இருக்கவே இருக்காது.
ஒரு நமக்கும் அது போயிடும் அவங்கள பார்க்கும்போது, என்ன நம்ம பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்க எல்லாரும் கேட்குற மாதிரி ஆயிடும். இவங்க தான் உங்க பேரண்ட்ஸா, உங்க பேரண்ட்ஸ் எங்க, ஏன் அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா, அப்படித்தானே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் இருக்காது, நல்ல ஃபோட்டோ இருக்காது, வெளியே போன அந்த ஒரு மூமெண்ட் நல்ல மூமெண்ட் இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. அம்மா இருந்திருக்காங்க, பட் அம்மா இல்லாத மாதிரி தான் லைஃப் வாழ்ந்துருக்கீங்க 2 பேரும். எவ்வளோ மிஸ் பண்ணீங்க அம்மான்னு ஒரு கேரக்டர்? எல்லா இடத்துலையுமே மிஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு டிவியில் வந்து ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு அம்மா பாட்டு போணுச்சுன்னா எனக்கே வந்து அந்த பாட்டை மாற்றிடணும்னு தோன்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பாட்டு தானே போகுது அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அங்கே கிச்சனில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பாட்டு கேட்டுச்சுன்னா கண்ணு கலங்கிரும். நான் வந்து ஒரு 2-3 வாட்டி அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். யதார்த்தமாக நான் வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே சும்மா அவங்கள யதார்த்தமாக போவோம், பார்த்தா அவங்க கண்ணெல்லாம் கலங்கி கண்ணை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்டண்ட்டில் எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி ஓகே, யார் தான் அம்மான்னு நான் சொன்னாலும் எவ்வளோ நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டாலும் அந்த அம்மாங்கிறவங்க அம்மா மட்டும்தான், யாராலையுமே அது வந்து மாற்ற முடியாது. ஸோ எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணாலுமே அது மாறாது. சின்ன வயசுல வந்து எல்லா மதரும் பார்த்துக்கிற மாதிரி நல்லா தான் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே குறை சொல்லலை. எல்லாருக்கும் வந்து லஞ்ச் நமக்குலாம் கட்டி கொடுப்பாங்க இல்லையா, அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து சுட சுட எனக்காக மதியானம் கட்டிட்டு வருவாங்க, சாப்பாடு கட்டிட்டு வருவாங்க. சூடாக சாப்பிடணும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு வீட்டில் ஏதாவது பெர்மிஷன் கேட்டு வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க, எங்களை சுட சுட ஊட்டி விடுவாங்க. ரொம்ப பாண்டிங்காக இருந்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நாங்கள் கொஸ்டின் பண்ணாத வரைக்கும் ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க. இவகிட்டயா இருக்கட்டும், என்கிட்டயா இருக்கட்டும், ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டோம் அப்படின்னா மறுநாள் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதான் நாங்கள் அவங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே மாறி போச்சு. நீ ஏன் என்ன கேள்வி கேட்குற, சம்பாதிக்கிறன்ற திமிரு, இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே கேட்கக்கூடாதுன்னுவாங்க. கையில் கத்தி வச்சுருக்கேன், போயிரு, என்னெல்லாம் கேள்வி கேட்காது, நீ எனக்கு கேள்வி தான் கேட்டால் பிடிக்காது. சம்டைம்ஸ் அந்த த்ரெட்டன் பண்ணுறாங்கன்றதுக்காகவே அந்த கேள்வி கூட கேட்காம போயிடுறது. இதோ நான்லாம் கேட்டேன்னா இன்னும் சுத்தம், நீ அவளாச்சும் வேலைக்கு போகிற, நீ என்ன வேலைக்கு போகிற, படிக்கும் போதே நீ இப்படி, இன்னும் நீ வேலைக்கு போனால் நீ எப்படி இருப்ப, அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஸோ அப்பா கூட கொஸ்டின் பண்ணக்கூடாது. நம்ம பொண்ணா இருக்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது, இதெல்லாம் அம்மாவோட லவ். நம்ம அம்மா ஆனதுக்கப்புறம் 2-3 விஷயம்லாம் இருக்குல்ல, சின்ன விஷயம்லாம் அம்மா கிட்ட மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. மெயினாக என்னவா இருந்தது? அம்மா கிட்ட நான் மிஸ் பண்ணேன்னா, இப்போ பாப்பாவுக்கு வந்து எல்லாமே நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு. நான் இப்போ என்ன, அப்போல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம அம்மா எது கொடுத்தாலும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம், வாங்கி செஞ்சுப்போம். அவங்களோட அந்த கஷ்டம் நமக்கு அப்போ தெரியாது. ஆனால் இப்போ பண்ணுறப்ப தான், ஓ அப்போ நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்களா, பரவாயில்ல இதெல்லாமாவது செஞ்சுருக்காங்களே அப்படின்னு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. இது எங்களை வளர்த்த வரைக்கும் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே எங்களை கேர் பண்ணி பாசமாக வளர்த்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஈகோ யாருமே கேட்கக்கூடாது, இது ஒன்று தான். அது அவங்க அந்த ஈகோவை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட லக்கி வேற யாருமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, நல்ல 2 பொண்ணுங்க இருக்காங்க, நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க. அந்த மாப்பிள்ளை ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேமிலி. எல்லாருக்குமே இந்த மாதிரி அமைஞ்சிடாது. ஒரு சர்க்கிள்னா எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள சுற்றி எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஓகே அவங்க மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்கு ரெடியாக இல்லை. நான் தனியாக கூட இருந்துப்பேன், என் ஈகோவை நான் விட்டு தர மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் சொன்னீங்க. லைக் லைஃப்பில் வந்து அம்மானு ஒரு ரோல் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணியிருக்கீங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு அம்மாவாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுனாலும் அவர் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு உங்கள் 2 பேரோட லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூ கொடுத்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணதுக்கு.